ஃப்ராக்ஷன் நேச்சுரல் நம்பர் ஹோல் நம்பர் கவுண்டிங் பர்பஸ்க்காகன்னு பார்த்தோம். இண்டீஜர் மேலே கீழே முன்ன பின்னன்னு பாசிட்டிவ் நம்பர்ஸ் நெகட்டிவ் நம்பர்ஸை வச்சு டைரக்ஷனுக்கு லீட் பண்ணுச்சு. அடுத்தது ஃப்ராக்ஷன். இந்த புரோக்கன் நம்பர்ஸை வச்சு என்ன பண்ணலாம்? அக்யூரேட் மெஷர்மெண்ட்காக தான். இண்டீஜர்ஸில் கூட நீங்கள் மெஷர் பண்ணலாம், ஆனால் அக்யூரேட்டாக எதுவுமே பண்ண முடியாது. ஸோ மெஷர்மெண்ட்டோட மெயினான டாபிக் இங்கேருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. என்னென்ன மாதிரிலாம் மெஷர்மெண்ட் பண்ணலாம்? அதுக்கு முதல்ல டைமென்ஷன்னா என்னன்னு பார்த்துடலாம். ஒரு விஷயத்த சரியாக சொல்ல எத்தனை அளவுகள் தேவைப்படுதோ அதுதான் அந்த விஷயத்தோட டைமென்ஷன். உதாரணமாக, உங்கள் வீட்டிலேருந்து ஸ்கூல் தூரமாக இருக்குது. நீங்கள் ஸ்கூல் பஸ்ஸில் போகணும். அதுக்கு ஸ்கூலில் டிரான்ஸ்போர்ட் ஃபீஸ்னு ஒன்று நீங்கள் பே பண்ணணும். உங்களை எங்கேருந்து பிக்கப் பண்ணணுன்ற டீட்டெயிலை வச்சு அதுக்கு தகுந்த மாதிரி பஸ் ஃபீஸ் கலெக்ட் பண்ணுவாங்க. இப்போ நீங்கள் ஃபீஸை கட்டிட்டீங்க. நீங்கள் ரெடி ஆகிட்டு வீட்டிலேருந்து பஸ் ஸ்டாப்க்கு வந்து ஸ்கூல் பஸ்க்கு வெயிட் பண்ணுறீங்க. அந்த பஸ் ஸ்டாப் தான் உங்களோட பிக்கப் பாயிண்ட்டு. இந்த பாயிண்ட்டை தான் ஜீரோ டைமென்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது பஸ் ஸ்டாப்குள்ளே நீங்கள் எத்தனை தடவை நடந்தாலும் சரி, ஸ்கூல் பஸ் இதை கால்குலேட் பண்ணாது. உங்களை பிக்கப் பண்ணுற பாயிண்ட் இருக்கு இல்லையா, அதுதான் இம்பார்ட்டண்ட். நீங்கள் எந்த ஏரியாவில் எந்த லொக்கேஷனில் உங்களை அவங்க பிக்கப் பண்ணணும், இது மட்டும்தான் ஸ்கூலுக்கு இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். அந்த பாயிண்ட்டுக்கு லென்த் வேணுமா, வித் வேணுமா, ஹைட் வேணுமா, தேவையில்லை இல்லையா? அது ஒரு இடம், அதாவது அந்த லொக்கேஷனுக்கு மெஷர்மெண்ட் கிடையாது. இது தான் ஜீரோ டைமென்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது பாயிண்ட்டுக்கு டைமென்ஷன் கிடையாது. ஸ்கூல் பஸ் வந்துருச்சு, நீங்கள் பஸ்ஸில் ஏறிட்டீங்க, பஸ் மூவ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. மூமெண்ட் ஸ்டார்ட் ஆகிறப்ப மெஷர்மெண்ட்டும் ஸ்டார்ட் ஆகிடுது. ஸ்கூல் எப்படி கால்குலேட் பண்ணுவாங்கன்னா, நீங்கள் பஸ்ஸில் ஏறினதுலேருந்து ஸ்கூலுக்கு ரீச் ஆகுறீங்கல்ல, அது வரைக்கும் உள்ள டிஸ்டன்ஸை வச்சு தான் அவங்க ஃபீஸ் கலெக்ட் பண்ணுவாங்க. அதாவது எத்தனை கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணுறீங்க அப்படின்றது தான். அது வந்து அவங்க மெஷர் பண்ணுறது வந்து வெறும் ரோட்டோட நீளத்தை மட்டும்தான். எத்தனை கிலோமீட்டர், சில பேர் வந்து 2 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணுவாங்க, சில பேர் 3.5, சில பேர் வெறும் 3/4 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணலாம். அந்த ரோட்டோட நீளத்தை மட்டும்தான் வந்து கால்குலேட் பண்ணுவாங்க. அதாவது கிலோமீட்டர் மட்டும்தான். ரோட்டோட அகலத்தையோ ரோட்டோட உயரம் இந்த மாதிரி இல்லை, ஆழமாக இருக்குது, நான் அண்டர் கிரவுண்டில் வர்றேன், இதெல்லாம் வந்து ஸ்கூல் கால்குலேட் பண்ணாது. நீங்கள் எங்கே ஏறுறீங்க எங்கே இறங்குறீங்க அதுக்கு இடப்பட்ட தூரம் எவ்வளோ, அது மட்டும்தான் வந்து கால்குலேட் பண்ணுவாங்க. அதனால தான் ஒன் டைமென்ஷனை வந்து நம்ம லென்த்து மட்டும்தான் கால்குலேட் பண்ணுவோம். வித்தோ இல்லை வந்து ஹைட்டோ இல்லை வந்து வால்யூமு இதெல்லாம் வந்து நம்ம கால்குலேட் பண்ண மாட்டோம். அடுத்தது, ஸ்கூலுக்கு நீங்கள் ரீச் ஆன உடனே உங்கள் பிடி சொல்கிறாங்க வாலண்டியர்ஸ்லாம் வந்து கிரவுண்டை க்ளீன் பண்ணுங்கன்னு. இப்போ எது முக்கியம்? அந்த கிரவுண்டோட நீளம் அகலம். ஏன்னா முழு கிரவுண்டையும் நீங்கள் க்ளீன் பண்ணணும். இதுதான் 2 டைமென்ஷன். அது ஏரியாவை அளக்கிறதுக்கு. இந்த இடத்துல அக்யூரேட்டான மெஷர்மெண்ட்ஸ் தேவை. இப்போ உங்கள் பிடி வந்து கேட்குறாங்க எவ்வளோ க்ளீன் பண்ணியிருக்கீங்கன்னா, நீங்கள் என்ன சொல்லுவீங்க? பாதி கிரவுண்ட் க்ளீன் பண்ணியிருக்கோம், இல்லை கால்வாசி கிரவுண்ட் க்ளீன் பண்ணியிருக்கோன்னு. இந்த அக்யூரசிக்காக தான் வந்து நம்ம ஃப்ராக்ஷன்ஸ் யூஸ் பண்ணுறோம். இப்போ இந்த ஏரியா மெஷர்மெண்ட்டை தான், அதாவது ஏரியாவை மெஷர் பண்ணுறதை தான் வந்து 2Dன்னு சொல்லுவோம். அடுத்தது, உங்கள் ஸ்கூலோட ஸ்விம்மிங் பூலை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. இதில் 3 அளவு நீங்கள் மெஷர் பண்ணணும். நீளம், அகலம், ஆழம், அதாவது வால்யூம். ஏன்னா இந்த பூல்குள்ளே எவ்வளோ தண்ணி இருக்குன்றதை எப்படி சொல்லுவீங்க? 1.5 அடி இருக்குது, இல்லை 2.5 அடி இருக்குது, இந்த மாதிரி சொல்லுவோம் இல்லையா? அக்யூரேட் மெஷர்மெண்ட்காக தான். ஸோ இது வரைக்கும் பார்த்த நம்பர்ஸில் இல்லாத ஒரு விஷயம் இங்கே இன்ட்ரடியூஸ் ஆகுது அப்படின்னா அது அக்யூரேட் மெஷர்மெண்ட் தான். ஒரு பொருளை 2ஆக பிரிக்கிறதுக்காக மட்டும் ஃப்ராக்ஷன் நம்ம யூஸ் பண்ணலை, மெஷர்மெண்ட்டுக்காக தான் மெயினாக யூஸ் பண்ணுறோம். டிஃப்ரெண்ட் பிளேசஸ்க்கு டிஃப்ரெண்ட் மெஷர்மெண்ட் தேவை. ஃபஸ்ட்டு பாயிண்ட் சொன்னேன் இல்லையா, அதுக்கு மெஷர்மெண்ட் தேவை கிடையாது. அதனால தான் அதை 0Dன்னு சொல்லுவோம், ஜீரோ டைமென்ஷன். அடுத்தது ரோடு. நீங்கள் ட்ராவல் பண்ணுற டிஸ்டன்ஸ், இதை வந்து லென்த்துன்னு சொல்கிறோம். அதாவது 1D, 1 டைமென்ஷன். அடுத்தது உங்கள் ஸ்கூல் கிரவுண்டு. இது வந்து ஏரியா. இது ஒரு ஸ்கொயர் மாதிரி இருக்கலாம், இல்லை ரெக்டாங்கிள் மாதிரி இருக்கலாம், ஒரு ஷேப்பாக இருக்கு இல்லையா? ஸோ அந்த ஏரியாவை கம்ப்ளீட்டாக நம்ம மெஷர் பண்ணுறத 2D, 2 டைமென்ஷன்னு சொல்லுவோம். நீளம் அகலத்தை நம்ம வந்து அளக்கிறது இந்த இடத்துல. அடுத்தது பூல். உங்கள் ஸ்விம்மிங் பூலோட
வால்யூம் தண்ணி ஆழம் எவ்வளோ இருக்குது, இப்போ இதில் நீளமும் வேணும், அகலமும் வேணும், வால்யூமும் வேணும். இதை 3Dன்னு சொல்லுவோம். இந்த 3 விதமான மெஷர்மெண்ட்ஸும் நம்ம பண்ணக்கூடியது வந்து ஃப்ராக்ஷனை வச்சு தான் பண்ண முடியும். வேறு இதை வச்சு பண்ணலாம், பட் அக்யூரேட்டாக வராது. அதுக்காக தான் மெயினாக நம்ம ஃப்ராக்ஷன்ஸ் யூஸ் பண்ணுறோம்.